வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் யூட்டிலிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ரஸ்டு ஏர் ட்ரையர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய டிசைன் அண்ட் ஒர்க்கிங் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ட்ரையர்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய பெயர்லேயே அதனுடைய பர்பஸ் இருக்குது. அதாவது ஏரை ட்ரை பண்ணுறது. அதனால் நார்மலான ஏரில் ஏர் மட்டும் இருக்கிறது இல்லை, ஏரோடு சேர்ந்து வாட்டர் வேப்பரும் இருக்கும். அதாவது நீராவியும் கிடையாது, நீரும் கிடையாது, இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்டேட் வேப்பர். அந்த வாட்டர் வேப்பர் நார்மலான காற்றில் நம்ம இப்போ நார்மலாக இருக்கிற இந்த அட்மாஸ்பியரில் கலந்துருக்கும். அந்த ஏரை நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறப்ப அதில் இருக்கிற அந்த வாட்டர் வேப்பரை பிரித்து எடுப்பதற்கான வேலையை, அந்த மாய்ஸ்சரை பிரித்து எடுப்பதற்கான வேலையை பண்ணுறது தான் ட்ரையர் அப்படின்னு சொல்லுவோம். எதற்காக கம்ப்ரஸ்டு ஏர்லேருந்து நம்ம மாய்ச்சரை பிரித்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ரஸ்டு ஏர் போகக்கூடிய பைப் எல்லாமே ஜிஐ அல்லது அயன் பைப், மெட்டல் பைப்பாக இருக்கும். அப்போ அது ஒரு அயன் பைப்பாக இருக்கிறப்ப அதில் இந்த வாட்டர் வேப்பரும் காற்றும் கலந்து ஆக்சிடேஷன் ஆகி துரு பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த துருவை தவிர்ப்பதற்கு, அந்த அரிப்பு பைப்புகளில் அரிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்ப்பதற்கு நம்ம கம்ப்ரஸ்டு ஏரில் உள்ள மாய்ச்சரை பிரித்து எடுக்க வேண்டியிருக்கு. அடுத்தால அந்த நம்ம கம்ப்ரஸ்டு ஏர் மூலமாக பயன்படுத்திக்கிற அந்த ட்ரில்லிங் மெஷின், ட்ரையர், ஸ்ப்ரேயர், இந்த மாதிரி அந்த மெஷின்ஸில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் அந்த மெஷின்ஸுடைய லைஃப் ஒரு நல்ல நீண்ட காலம் அதை உழைப்பதற்கு அதில் வாட்டர் வேப்பர் இல்லாத, மாய்ச்சர் இல்லாத ஒரு ஏராக இருக்க வேண்டி இருக்கிறது. அடுத்தால கன்சிஸ்டண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர் கம்ப்ரஸ்ட் ஏர்னால் அது ஏர் மட்டும் கம்ப்ரஸ் பண்ணியிருந்தால் அதனுடைய ப்ராப்பர்ட்டி, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதில் அதிகமாக வாட்டர் வேப்பர் இருக்கிறப்ப, அது ஒர்க் பண்ணுற பிஸ்டனுக்குள்ளே வாட்டரும் சேர்ந்து இருக்கிறப்ப அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் மாறிடும். ஸோ அதை தவிர்ப்பதற்கு வாட்டர் வேப்பர், மாய்ஸ்சர் இல்லாத கம்ப்ரஸ்ட் ஏர் தேவைப்படுகிறது. அடுத்தால குளிர் பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த பைப்புக்குள்ள கம்ப்ரஸ்ட் ஏரோட வாட்டர் கலந்திருந்தால் அந்த பைப்பெல்லாம் -டிகிரியில் போகிறப்ப, இப்போ நார்த்து ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய கனடா, நார்வே, அந்த மாதிரி ஃபின்லாண்ட், அந்த மாதிரி இடங்கள்லாம் உள்ள பைப்பில் கம்ப்ரஸ் ஏர் இருக்குன்னா அதுக்குள்ளே வாட்டர் இருந்தால் அந்த வாட்டர் ஃப்ரீஸ் ஆகி அந்த பைப்புகளை அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கோல்டு என்விரான்மெண்ட்டில் அந்த பைப்புகள்லாம் பிளாக் ஆகாமல் இருப்பதற்கு ஃப்ரீசிங் மூலமாக அதற்கும் நம்ம ட்ரையர் தேவைப்படுகிறது. அடுத்தால ஏர் குவாலிட்டி. இப்போ ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறோம், ஒரு காருக்கு ஸ்ப்ரே பெயிண்ட், ஒரு விலையுயர்ந்த கார், அதுக்கு ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறோம். அப்படி அடிக்கிறப்ப அதில் பெயிண்ட் பார்ட்டிகிள்ஸ் மட்டும்தான் அடிக்கப்பட வேண்டும். அப்போ அந்த ஏர் வாட்டரோட கலந்த ஏராக இருந்தால் அந்த பெயிண்டிங்குடைய பெர்ஃபார்மன்ஸையும் பாதிக்கும். அடுத்தால எனர்ஜி எஃபிஷியன்ட். எல்லாத்துக்குமே நமக்கு ட்ரையர் தேவைப்படுகிறது. இப்போ அந்த ட்ரையர் தான் எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கம்ப்ரஸ்ட் ஏர் ட்ரையர் எத்தனை விதங்களாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு 3-4 விதங்கள் இருக்கிறது. மெயினாக அதிகமாக பயன்படுத்துகிறது ரெஃப்ரிஜரேஷன் ட்ரையர்ஸ், அப்புறம் டெசிகண்ட் ட்ரையர்ஸ், மெம்பரன் ஏர் ட்ரையர்ஸ், அப்புறம் ஜீரோ ஏர், அல்ட்ரா லோ டியூ பாயிண்ட் ட்ரையர்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி விதங்கள்லாம் இந்த கம்ப்ரஸ்ட் ஏர் ட்ரையர்ஸ் அவைலபிளாக இருக்கிறது. இப்போ நம்ம முதல்ல ரெஃப்ரிஜரேஷன் ட்ரையர் அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே அதிகமாக பயன்படுத்தப்படுவது இந்த ரெஃப்ரிஜரேஷன் ட்ரையர் தான். அதனுடைய டியூ பாயிண்ட் +3 டிகிரி செல்சியஸ்லேருந்து +10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம். டியூ பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சருக்கு அந்த ட்ரையருடைய கூலரை நம்ம செட் பண்ணியிருந்தோம்னா அதன் வழியாக கம்ப்ரஸ்ட் ஏர் பாஸ் ஆகிறப்ப அந்த டெம்பரேச்சருக்கு மேலே வெப்பநிலை உள்ள வாட்டர் வேப்பர் எல்லாமே வாட்டராக கண்டென்ஸ் ஆகி வெளியேறிவிடும். அந்த டெம்பரேச்சர் தான் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிம்பிளான, எனர்ஜி எஃபிஷியண்டான ஒரு லோயர் மாய்ச்சர் ரிமூவல் நீட்ஸ் நமக்கு எங்கெல்லாம் தேவைப்படுகிறோ குறைவான அளவு மாய்ச்சரை ரிமூவ் பண்ணிட்டா போதும். அதாவது ஒரு கம்ப்ரஸ்ட் ஏரில் உள்ள ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மாய்ச்சர் ரிமூவ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இடங்களுக்கெல்லாம் இந்த ட்ரையரை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஓகே, இந்த ஒரு
ரெஃப்ரிஜிரேஷன் ட்ரையர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். இது வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அந்த ஒரு ஏர் கண்டிஷனர், அந்த ரூம் ஏர் கண்டிஷனர் மாதிரி தான். ரூம் ஏர் கண்டிஷனர் என்ன பண்ணுதுன்னா, அந்த ரூமில் இருக்கிற ஏரை வந்து கூலிங் பண்ணுது. இந்த ட்ரையர் வந்து கம்ப்ரஸ்டு ஏரை கூலிங் பண்ணுது. கூலிங் அப்படின்னு சொல்கிறத விட அதில் உள்ள வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ட்ரையரில் உள்ள இந்த கூலரில் உள்ள டியூ பாயிண்ட் டெம்பரேச்சருக்கு அந்த கூலர் இருக்கிறப்ப அந்த கம்ப்ரஸ்ட் ஏருடைய ஃப்ளோ வந்து இதன் வழியாக போகிறப்ப அதில் உள்ள வாட்டர் எல்லாம் கலெக்ட் ஆகி தனியாக வெளியில் செப்பரேட்டாக வெளியில் வந்துடுது. வாட்டர் ஃப்ரீ ஏர் வந்து மாய்ச்சர் ஃப்ரீ ஏர் வந்து வெளியில் போகிறது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் கண்டிஷனரில், ரூம் ஏர் கண்டிஷனரில் இருக்கிற மாதிரியே கம்ப்ரஸர், ஒரு கண்டென்சர், ஒரு எவாப்ரேட்டர், ஒரு ஃபில்டர், ஒரு ஆரிஃபைஸ், இது எல்லாமே இருக்குது. அந்த கண்டென்சருக்கு வந்து ஒரு கூலிங் ஃபேன் இருக்குது. கம்ப்ரஸர் ஒரு மோட்டர், இந்த கூலிங் ஃபேன் ஒரு மோட்டர், 2 மோட்டர். நார்மலான ரூம் ஏர் கண்டிஷனர் இருக்க மாதிரி தான். இந்த ஹாட் கம்ப்ரஸ்டு ஏர் வந்து இந்த கூலர் வழியாக போகிறப்ப அந்த கூலர் வந்து அந்த ஏரை கூல் பண்ணுது. அதன் மூலமாக அந்த டியூ பாயிண்ட் டெம்பரேச்சருக்கு மேலே உள்ள வெப்பநிலையில் உள்ள வாட்டர் வேப்பர் எல்லாமே டியூவாக கலெக்ஷன் ஆகி வெளியேறி விடுகிறது. இப்படி தான் ஒரு ரெஃப்ரிஜிரேஷன் ஏர் ட்ரையர் ஒர்க் பண்ணுது. ஒரு ரெஃப்ரிஜிரேஷன் ஏர் ட்ரையருக்கு தேவையான கீ பேராமீட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ஏர் ஃப்ளோ அல்லது கெப்பாசிட்டி, எவ்வளவு என்ன வால்யூமில் ட்ரீட்டட் கம்ப்ரஸ்ட் ஏர் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு 42 மீட்டர்ஸ் பர் ஹவர், 400 மீட்டர்ஸ் பர் ஹவர், அந்த மாதிரி 4000 மீட்டர்ஸ் பர் ஹவர், இந்த மாதிரி அதை வந்து சொல்லுவாங்க. அடுத்ததாக ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் அண்ட் மேக்ஸிமம் ப்ரெஷர். அந்த ட்ரையர் உடைய ரெகுலர் ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் என்ன ப்ரெஷர், உதாரணத்துக்கு 6 பார், 8 பார், 10 பார், அண்ட் மேக்ஸிமம் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும். 16 பார் வரைக்கும் இருக்கலாம், 10 பார் வரைக்கும் மேக்ஸிமம் ப்ரெஷர் இருக்கலாம். அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான ஒரு பேராமீட்டர். அடுத்தது பிடிபி என்று சொல்லப்படுகிற ப்ரெஷர் டியூ பாயிண்ட். அந்த ப்ரெஷர் டியூ பாயிண்ட் வந்து உதாரணத்துக்கு +3 டிகிரி பிடிபி, அந்த மாதிரி டியூ பாயிண்ட், என்ன டியூ பாயிண்டில் அதை ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்தது அந்த ரெஃப்ரிஜிரேஷன் ட்ரையரில் என்ன டைப் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து ஃப்ரீயான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் இப்போ வந்து ஃப்ரீயானுடைய நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்தாச்சு. ஏன்னா அது வந்து அந்த வான்வெளியில் இருக்கிற ஓசோன் படலத்தை டேமேஜ் பண்ணும். அப்படிங்கிறதுனால அந்த ஓசோனை என்விரான்மெண்டல் ஃப்ரீயான ஒரு ரெஃப்ரிஜரண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அந்த விதத்தில் பார்த்தா இப்போ அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது வந்து R410A அப்படிங்கிற ரெஃப்ரிஜரண்ட்டை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்த டைப் ஆஃப் ஏர் ட்ரையர்னு பார்த்தீங்கன்னா டெசிகண்ட் டைப் ஏர் ட்ரையர். அந்த டெசிகண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு உறிஞ்சுகிற ஒரு பொருள். அந்த டெசிகண்ட்டை பயன்படுத்தி அந்த ஏரில், கம்ப்ரஸ்ட் ஏரில் இருக்கிற மாய்ச்சரை ரிமூவ் பண்ணுறது தான் இந்த டெசிகண்ட் டைப் ஏர் ட்ரையர். இது வந்து நமக்கு வழக்கமான ரெஃப்ரிஜரண்ட் ட்ரையரை விட குறைவான டியூ பாயிண்டில் நமக்கு தேவைப்படுகிற இடங்களில் இதை பயன்படுத்தலாம். டியூ பாயிண்ட் எவ்வளோ இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -40 டிகிரி செல்சியஸ்லேருந்து -70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். ஏனென்றால் குளிர் பிரதேசங்களில், அதாவது ஒரு உதாரணத்துக்கு அந்த நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கிற குளிர் பிரதேசங்களில் உள்ள ட்ரையர், ரெஃப்ரிஜரேஷன் ட்ரையரை யூஸ் பண்ணுறப்ப அது 3 டிகிரிங்கிறதுலாம் அதில் ஒன்றுமே இல்லை. என்ன காரணம், சர்வசாதாரணமாக அட்மாஸ்பியரே மைனஸில் இருக்கும். அப்போ நம்ம 3 டிகிரி டியூ பாயிண்டில் வச்சு அது பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது 0 டிகிரி கீழே நம்ம கூலிங் பண்ணுறப்ப அந்த ஏர் வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃப்ரீஸ் ஆகிறப்ப அதில் உள்ள வாட்டர், மாய்ச்சர் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி அந்த லைனை வந்து கிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்ப்பதற்கு அல்ட்ரா லோ டியூ பாயிண்டில் ஒர்க் பண்ண வேண்டிய இடங்களில் இந்த டெசிகண்ட் டைப் ட்ரையரை பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து ஒரு அப்சார்பன்ட் மெட்டீரியலாக சிலிக்கா ஜெல், ஆக்டிவேட்டட் அலுமினியம், மாலிகுலர் சீவ், அந்த மாதிரி பொருட்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த பொருட்கள் வந்து என்ன செய்யணும், மாய்ச்சரை அதன் வழியாக கம்ப்ரஸர் போகிறப்ப அதில் உள்ள மாய்ச்சரை உறிஞ்சி எடுக்கும். இதில் வந்து ஃப்ரீசிங் ஆகாது. அப்படிங்கிறதுனால இது வந்து குளிர் பிரதேசங்களில் பயன்படுத்தப்படுவதற்கும் இது ரொம்ப இதாக இருக்கும். ஓகே, இந்த டெசிகண்ட் டைப் ட்ரையர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னு பாருங்கள். இதில் வந்து 2 டவர் இருக்கும். காமனாக 2 டவர் உள்ள டெசிகண்ட் டைப் ட்ரையராக இருக்கும். ஒரு டவர் ஏரில் உள்ள மாய்ச்சரை ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இன்னொரு டவர் வந்து ரீஜெனரேஷன் மோடில் இருக்கும். அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதனுடைய ஒர்க்கிங் சைக்கிள் வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த லெஃப்டில் இருக்க டவர் வந்து ஏர் இன்லெட் அண்ட் ட்ரையிங் ஃபேஸ் அப்படின்னு சொன்னால், அதான் அதன் வழியாக அந்த பிளான்ட்டுக்கு ஏர் போயிட்டுருக்கு. அப்படின்னா இன்னொரு டவர் வந்து அது வந்து ரீஜெனரேஷன் ஃபேஸில் இருக்கும். ரீஜெனரேஷன் என்னென்னா
அந்த ஏரை உறிஞ்சிய அந்த சிலிக்கா ஜெல்லோ ஆக்டிவேட்டட் அலுமினாவோ அதில் இருக்கிற ஏரை இந்த அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் பண்ணுறது. அதுக்கு தான் ரீஜென்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரீஜென்ரேஷன் ஃபேஸில் இருக்கும். அப்படி இந்த சைக்கிள் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ 1வது டவர் வந்து ஏர் இன்லெட் ட்ரையிங் ஃபேஸில் இருக்குன்னா 2வது டவர் வந்து டவர் நம்பர் 2 வந்து ரீஜென்ரேஷன் ஃபேஸில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் முடிஞ்ச உடனே இந்த டவர் ரீஜென்ரேஷனுக்கும் இந்த டவர் 1வது டவர் ரீஜென்ரேஷனுக்கும் 2வது டவர் வந்து ஏர் இன்லெட் அண்ட் ட்ரையிங் ஃபேஸுக்கும் மாறிடும். இப்படி நடப்புறப்ப நமக்கு லைனுக்கு வந்து ட்ரை ஏர் வந்து நான்ஸ்டாப்பாக கண்டினியூவாக சப்ளை செய்து கொள்ளப்பட்டு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அதில் சொன்ன அந்த டெசிகண்ட் ரீஜென்ரேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டட் ரீஜென்ரேஷன். அதாவது ஒரு ஹீட்டரை வச்சு எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் அல்லது ஒரு ஸ்டீம் ஹீட்டர் வச்சு அந்த டெசிகண்டை வந்து ரீஜென்ரேஷன் பண்ணுவாங்க. அதை திருப்பி ஹீட் பண்ணுறதுனால அதில் உள்ள மாய்ச்சர் அந்த அட்மாஸ்பியருக்கு வெளியேறிவிடும். அடுத்தது ப்ரெஷர் ஸ்விங் ரீஜெனரேஷன். அது என்ன ப்ரெஷர் ஸ்விங் ரீஜெனரேஷன்னா அந்த டேங்கில் ஏற்கனவே அதன் வழியாக ஏர் போயிட்டு இருக்கிறப்ப அதுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். அந்த டேங்க் ஐசோலேட் ஆன உடனே அந்த ப்ரெஷரை ஒரு வால்வ் வழியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. சட்டனாக ரிலீஸ் பண்ணுறப்ப அந்த ஃபோர்ஸாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து புர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புர்ஜ் ஆப்ரேஷன் மூலமாக பண்ணுறப்ப அதனுடைய ப்ரெஷர் சடனாக ரிலீஸ் ஆகிறப்ப அதில் உள்ள மாய்ச்சரும் அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆப்ரேஷன் மூலமாக அட்மாஸ்பியருக்கு வெளியேறிவிடும். ஸோ இந்த டைப்பில் இந்த டெசிகண்டை வந்து ரீஜென்ரேஷன் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஒரு டெசிகண்ட் ட்ரையருடைய ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ரெஃப்ரிஜரேஷன் ட்ரையர் மாதிரி தான். அதனுடைய ஏர் ஃப்ளோ கெப்பாசிட்டி என்ன வால்யூமில் நமக்கு பிளான்ட்டுக்கு தேவைப்படுகிறதோ அந்த கெப்பாசிட்டியில் அதை ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் அண்டு மேக்ஸிமம் ப்ரெஷர். ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் வந்து நார்மலாக இருக்கிற ப்ரெஷர் அண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரெஷர் அது ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்தது ப்ரெஷர் டியூ பாயிண்ட் எவ்வளவு, அடுத்தது ரீஜெனரேஷன் மெத்தட் எவ்வளவு. நம்ம ரெஃப்ரிஜரண்ட் ட்ரையரில் பார்த்தோம். அந்த ரெஃப்ரிஜரண்ட் என்ன டைப் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனில் மெயினாக முக்கியமான பேராமீட்டராக இருந்துச்சு. இதை பொறுத்த வரைக்கும் அந்த டெசிகண்டை எப்படி ரீஜெனரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஹீட்லெஸ்ஸாக ஹீட்டடாக அல்லது டுயல் டவர் ரீஜெனரேஷனாக என்ன மெத்தடில் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இந்த ஒரு டெசிகண்ட் ட்ரையருடைய பேராமீட்டராக இருக்கும். இந்த டெசிகண்ட் ட்ரையரில் என்னென்னா அதில் இருக்கிற அந்த டெசிகண்ட் அந்த அப்சார்பன்ட் மெட்டீரியல் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு ஒருக்க அதை வந்து நம்ம டோட்டலாகவே ரீப்ளேஸ் பண்ணிட்டுருக்கோம். என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போயிடும். அப்படிங்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் அது என்டையர் டெசிகண்ட்டை நம்ம வேறு ஃப்ரெஷ் டெசிகண்டாக ரீப்ளேஸ் பண்ண வேண்டி இருக்கும். ரெஃப்ரிஜரேஷன் ட்ரையரில் அந்த மாதிரி தேவை இருக்காது. ஓகே, அடுத்து நம்ம 3வதாக பார்க்குறது வந்து மெம்பரன் டைப் ஏர் ட்ரையர். ஒரு மெம்பரன் டைப் ஏர் ட்ரையர் என்னென்னா இதுக்கு வந்து மெயினாக எலக்ட்ரிசிட்டி தேவை இருக்காது. இதனுடைய இதில் வந்து ஒரு மெம்பரன் மூலமாக செமி பெர்மியபிள் மெம்பரன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உள்ள பொருட்களை அது அனுமதிக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ள பொருட்களை அனுமதிக்காது. அந்த மாதிரி ஒரு மெம்பரன் வழியாக இந்த கம்ப்ரஸர் போகிறப்ப அதில் உள்ள மாய்ச்சர் பிரித்து எடுக்கப்படுகிறது. இதனுடைய டியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா +10 டிகிரிலேருந்து +15 டிகிரி வரைக்கும் இதனுடைய டியூ பாயிண்ட் இருக்கும். இதுவும் ஜஸ்ட் ஒரு ஃபில்டர் மாதிரி தான். அதன் வழியாக அந்த ஏர் போகிறப்ப அதில் உள்ள மெம்பரனில் வாட்டர் பிரித்து எடுக்கப்பட்டு கலெக்ட் பண்ணப்படுகிறது. நம்ம இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ரஸ்டு ஏர் பிளான்ட்டில் உள்ள ஏர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் உள்ள முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருக்கிற கம்ப்ரஸ்டு ஏர் ட்ரையரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.